வாக்கா. அக்கா இன்னும் என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? உள்ளவா என்னக்கா யோசனை? வாக்கா வா. அக்கா இன்னும் என்னக்கா, இங்கே நடந்ததுக்கு நீ காரணம் இல்லை. மாமா குடிச்சிட்டு வண்டியில் போகும்போது அடிபட்டு நடக்கக்கூடாது நடந்துருச்சு. அதுக்குன்னு இதே யோசிச்சுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமாக்கா? அடுத்து என்னன்னு பார்க்கணும்ல. இங்கே பாரு, நீ அங்கேருந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னக்கா? வீடு அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. திரும்ப திரும்ப நான் உனக்கு பாரமாவே வந்து நிக்கிறேன்ல. அக்கா அதக்கா யாருக்கா சொன்னா? உனக்கு ஒரு கஷ்டமா நான் உன் கூடயே தான்க்கா இருப்பேன். இதெல்லாம் வரோம்க்கா, பாரம் கிடையாது. இன்னொருத்தரும் இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத. அவ்வளோதாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஷகா போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. மிதுன், எனக்கும் ஒரு வேலை பாருப்பா. வேலையா? அக்கா என்ன விளையாடுறியா? ஏன் நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? அது இல்லை, எனக்கும் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் உன்னோட சம்பாத்தியத்திலே சாப்பிட்றது? அக்கா என்ன பேசிட்டு இருக்க? நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலக்கா. எனக்கு இது ஒன்று மட்டும் பண்ணுப்பா. என்னக்கா நீ? சரி, நான் அப்படியே வெளியே சொல்லி வைக்கிறேன், நான் சொல்கிறேன். சரியா? சரி பார்த்துக்கோ, சாப்பிடுங்க. ராஜேஷ் மாப்பிள்ள சொல்லுங்க. மாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதோ வரேன் மாப்பிள்ள, வரேன். என்ன மாப்பிள்ள வர சொன்னீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் மாப்பிள்ள? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்கள் அக்கா உங்க கூட தான் இருப்பாங்களா? மாப்பிள்ள இது என்ன கேள்வி? ஆமா. இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது? ஆமாம், எங்கள் அக்கா வந்து உங்கள் அக்காவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? மாப்பிள்ள அப்படி இல்லை, நான் எங்கள் அக்காவை பார்த்துக்கிற மாதிரி உங்கள் அக்காவையும் பார்த்துக்க போகிறேன். இல்லைங்க, இது சரிப்பட்டு வராது. நீங்கள் உங்கள் அக்கா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். இல்லைன்னா நிறுத்திடலாம். சந்தோஷமா நிறுத்திடு. அப்போ எங்கள் அக்கா வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா? பார்க்குறேன்னு எத்தனை நாளைக்குன்னு? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்துட்டா உங்கள் அக்கா நீ பார்த்துக்க மாட்டேன்? அது எப்படி தெரியுதுல்ல, எங்கள் அக்கா எனக்கு சாமி மாதிரி. கடைசி வரைக்கும் என் அக்கா எங்கள் கூட தான் இருக்கும். இதுக்கு இஷ்டம் இருந்தால் கல்யாணத்தை நடத்துவீங்க, ஆனால் போயிட்டே இருங்க. வினிதா, நான் கார்த்தி ஞாபகம் இல்லையா? இருக்குங்க. அப்புறம் எங்க பார்த்துட்டு பேசாம போறீங்க? இல்லைங்க, நான் பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் தெரியாத மாதிரி போயிட்டீங்களா, அதான் மறந்துட்டீங்கன்னு நினச்சிட்டேன். இல்லைங்க, ஃபோன் பேசிட்டு இருந்தனால கவனிக்க முடியல. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காரு? இப்போ தம்பி கூட தான் இருக்கீங்களா? ஆமாம். சரி சரி, பார்க்கலாம். என்ன மாமா யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, திரும்பியும் சொல்கிறேன், எங்கள் அக்கா எனக்கு சாமி மாதிரி. எங்கள் அக்காவை இந்த வீட்டிலேருந்து அமிச்சாதான் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து வாழணும்னா உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட கல்யாணம் எங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? வைங்க. வினிதா, எங்க போறீங்க? வேலைக்கு போயிட்டுருக்கேன். எந்த ஏரியால? இங்கே சக்தி நகர் தான். சரி வாங்க, நான் அங்கே தான் போறேன், ட்ராப் பண்றேன். இல்லை பரவாயில்லைங்க. அட ஏறுங்க, நான் அந்த வழியா தான் போறேன், ட்ராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? அதான் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்போ உங்களுக்கு உங்கள் அக்கா தான் முக்கியம், அப்படித்தானே? ஆமாம் அப்படிதான். ஏன் உன் அக்கா கூட சும்மா இருப்பியா? கண்டிப்பாக இருக்க மாட்டேன், எங்கள் அக்கா கூட தான் இருப்பேன். ஆனால் அதுக்கு எங்கள் அக்கா ஒழுக்கமாக இருக்கணும். உங்கள் அக்கா மாதிரி ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா நானே கழுத்து முடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என்னவா பேசுற?
சும்மா என் சட்டையை பிடிக்கிற விட்டுப்பட்டு போய் உங்க அக்கா கேளு போ. வந்துட்டான். இல்லை இல்லை நான் சமைக்கல. ஆமாம் இல்லை இல்லை வந்ததுக்கப்புறம் தான். அக்கா வாடா சீக்கிரம் வந்துட்ட. வரக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வேலை முடிஞ்சது அதான் வந்துட்டு. சரி உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். தம்பி நான் சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. எனக்கா போகிற? வேலைக்குடா. சண்டே கூட உனக்கு வேலை இருக்குமாக்கா? ஆமாடா முக்கியமான வேலை. சரி பார்த்து போயிட்டோம். ஆமா நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எங்க இந்த ஊர்ல? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டைமுக்கு 100 வாட்டி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் பிடிச்சிருக்கான்ட்டு. அதுக்கு அவங்க அப்ப என் பொண்ணு என் பேச்செல்லாம் மீறாது, எனக்கு பிடிச்சிருந்தா என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். பண்ண 2 வாரத்துல பிடிச்சவங்கள ஓடி போயிட்டா. பொண்டாட்டி ஓடிட்டா புருஷனா என்ன பேசுவாங்கன்னு தான் உனக்கே தெரியுமே. அந்த ஊர்ல இருக்க அசிங்கமா இருந்துச்சு, அதான் யாருக்கும் தெரியாம இங்க வந்துட்டேன். பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்ட்டு நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டோம்ல. இதுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். சரி நீ தம்பிக்கிட்ட வந்து பேசு. உங்க அக்கா மாதிரி ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா நானே கழுத்து முடிச்சு வெளியே தள்ளிடுவேன். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இவர் யாரு? சொல்லு, இவர் யாரு? இவர் உனக்கு மாமா. சொல்லு மாமான்னு சொல்லு. அதை ஏன்க்கா தயங்கி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லு மாமா அப்படின்னு. சூப்பர்ல. நான் ஒரு சரியான முட்டாள். அவங்க வீட்டுல கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொன்னாங்க. நிறுத்து, எனக்கு எங்க அக்கா தான் முக்கியம், எங்க அக்காக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீ உனக்குன்னு ஒரு துணை தேடிக்கிட்டல. இனிமே நான் எதுக்கு இல்ல கேக்குறேன், நான் எதுக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் புருஷ சேர்த்து 6 மாசம் தானே இருக்கும். அதுக்குள்ள இன்னொருத்தர். இப்ப இவர் எதுக்கு கூப்பிட்டு வந்த? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நான் ஒத்துக்கல. இப்ப ஓடி போக போறீங்களா? சொல்லுங்க. ஓடி போய் சந்தோஷமா இருக்க போறீங்க? சொல்லுங்க, ஏதாவது சொல்லி தொலைங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? செத்து போலான்னு இருக்கேன். போட்டுமா? சொல்லு, செத்து போட்டுமா? செத்து போ, ஒரே அடி அழுது முடிச்சிடுறேன். எவனோ ஒருத்தனுக்காக என் மேல கைய வைக்கிறா. உன்னை சாமி மாதிரி பார்த்தேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.
வேணும் எனக்கு நல்லா வேணும். உன்னை யாரடா அப்படி பார்க்க சொன்னது? சொல்லு, உன்னை யார் என்ன சாமி மாதிரி பார்க்க சொன்னது? சாமி மாதிரி பாக்குறேன்னு சொல்லி சொல்லி என்ன கல்லா வச்சிருக்கீங்களேடா. நானும் மனுஷி தானடா, அது உனக்கு புரியலையா? புரியல. சாமி மாதிரி பார்த்து எதுக்கு அவங்கள கல்லாக்கி வச்சிருக்கீங்க? அவங்களும் மனுஷி தானே. அப்படி என்னையா தப்பு பண்ணிட்ட உங்க அக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். ஆனா உங்க வீட்டுல என்ன பண்ணீங்க? என் பொண்ணு என் பேச்சே மீற மாட்டான்னு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இவளும் நம்ம மேலக்கு நம்பிக்கையை உடையக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாவா இருந்தா? எவ்வளோ டார்ச்சர் உனக்கு தெரியும்ல. இப்ப அவ சந்தோஷத்துக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்பதான் அவ அவளுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கே பட்டம் கட்டுறீங்களா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், உனக்கும் பிரேக்கப் ஆச்சுல, எப்படி இருந்துச்சு? வலிச்சது. கொஞ்ச நாள் போக போக அப்படியே பழகிடுச்சு. நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் உங்க அக்கா பண்ணா மட்டும் தப்புன்றீங்க? அது ஒண்ணா? ஒண்ணுதான். இங்க டிவோர்ஸ், பிரேக்கப், செகண்ட் மேரேஜ் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஆனா நம்ம அக்காவோ தங்கச்சியோ ஏன் அம்மாவோ அதை பண்ணா மட்டும் அசிங்கமா இருக்குல்ல. அவங்களும் மனுஷங்க தான். அப்ப கள்ளக்காதெல்லாம் ரைட் அப்படிதானே? ரொம்ப தப்பு. கள்ளக்காதல் வேற, இது வேற. நம்மள ஒருத்தவங்க முழுசா நம்பும்போது அவங்களுக்கு துரோகம் பண்றது தப்பு. ஆனா நம்மள ஒருத்தவங்க மதிக்கவே இல்லை, நம்ம உணர்ச்சிக்கு மரியாதையே இல்லை, அவங்க செத்தே போயிட்டாங்க, நம்ம வெறுமைக்கு துணை தேடுறதுல தப்பே இல்லை. என் பொண்ணு தப்பே பண்ண மாட்டா. என் பொண்ணு நான் சொல்றதான் கேட்பா. என் பொண்ணு என் வீட்டு கொலசாமின்னு அவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறது அவங்க மேல பெரிய மலையை வைக்கிறதுக்கே சமம். பொண்ணுங்க ஒன்றும் கடவுள்லாம் இல்லை, மனுஷங்க தான். அவங்க விருப்பத்தை கேட்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2 நிமிஷம். ஆனா 200 வருஷம் ஆனாலும் அந்த 2 நிமிஷம் மட்டும் வராது. நான் போறேன், உங்க அக்காவோட விருப்பம் என்னன்னு கேளு, கதையா சொல்லுவா. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுக்கா. இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து உங்க அக்கா என்கிட்ட பேசவே இல்லை. கல்யாணம் நிச்சயம் ஆனப்போ உங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு? என் பொண்ணு என்னை மீறி எதுவுமே பேசாது, என்னை மீறி எதுவுமே செய்யாதுன்னு சொன்னாரு. உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கல. அப்படிலாம் இருக்காது. கேளு அக்கா, உனக்கு இவரை பிடிக்கல? சொல்லுக்கா, உன்னதானே கேட்குறேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அமைதியா இருக்கும்போது தெரியல பிடிக்கலன்ட்டு. எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டில. உன்னை எவ்வளவு நம்பணும்? ராஜேஷ், இப்ப எதுக்கு அந்த வார்த்தையை சொன்ன? என்ன எவ்வளவு நம்பியிருப்போம்? இங்க இதான் பிரச்சனை. என் பொண்ணு என்னை மீறி பேசவே பேசாது. ஏன் பேசினா பெண்ணா கெட்டு போகுது? எனக்கு பிடிச்சா போதும், எங்க அக்காவுக்கும் பிடிக்கும். உனக்கு பிடிச்சா அதே உங்க அக்காவுக்கு பிடிக்கணும். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஆசை உணர்வு எல்லாம் இருக்கு. முக்கியமா வாய் இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு அவங்க சொல்லட்டும். அவங்களுக்காக நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. பொண்ணுங்களை தெய்வமா பார்த்து பார்த்து அவங்கள வெறும் கருப்பு கல்லா பார்த்து வச்சிருக்கோம். அவங்களும் உயிருள்ள ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, முடிஞ்சா அதை செய்யுங்க. அக்கா, உனக்கு ஏதாவது சொல்லணுமா?